ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 21/10/2025 அப்ளை பண்ண என்டிபிசி கிராஜுவேட்டோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நீங்க செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்டு கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த நோட்டீஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஆஃப் ZEN number 6/2025 ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் ஆஃப் என்டிபிசி non-technical popular categories graduate. Notice on application status wide ZEN number 6/2025 various post of non-technical popular categories graduate issued on 21/10/2025. Applications were invited for the various post of non-technical popular categories graduate. The scrutiny of the applications have been completed and candidates can view status of their applications under provisionally accepted, conditionally accepted with condition and rejected along with reasons by logging in with their user credentials at www.rrbapply.government.in. 21/10/2025 ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிச்சு. இந்த கிராஜுவேட் எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே www.rrbapply.government.in வெப்சைட்ல போயிட்டு உங்களோட யூசர் கிரெடென்ஷியல்ஸ், அதாவது உங்களோட மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்டடா இல்லனா ரிஜெக்டடாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்திருப்பீங்க. அந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு SMS வழியாவும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சா இல்லனா ரிஜெக்ட் ஆயிருச்சாங்கிறத சென்ட் பண்ணிடுவாங்க. SMS and email will be sent to the candidate's registered mobile number and mail ID mentioned in the submitted application regarding application status. While every care has been taken in preparing the list of provisionally eligible candidates, RRB reserves the right to rectify any inadvertent error or typographical or printing mistakes. RRB regret inability to entertain any correspondence from ineligible or rejected candidates. Candidature of all the eligible accepted candidates is purely provisional. இது கடைசி வரைக்கும் சொல்றதுதான். இப்போ நீங்க செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா provisionally accepted இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே டைரக்டா accepted இருக்காது. உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க செக் பண்ணும்போது provisionally accepted இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இந்த நோட்டீஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க செக் பண்றதுக்கு rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ள வாங்க. அந்த லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல லாகின் வித் ஆதார் இருக்கும், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் இருக்கும். சப்போஸ் உங்களோட ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல், உங்களோட மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆதார் வச்சு என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆர்ஆர்பி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் கிளிக் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அதாவது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணவா இல்ல மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணவான்னு கேட்கும். அது ரெண்டுல எதுக்குனாலும் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மொபைல் நம்பர் கொடுக்குறீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணதும் அப்ளிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க ஆர்ஆர்பில அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமுமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு நேரா பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இப்பதான் ரயில்வேல இருந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேபி இப்போ நீங்க செக் பண்ணும்போது அந்த இடத்துல அக்செப்டடும் இருக்காது, ரிஜெக்டடும் இருக்காது. லைட்டா ஒரு ஹைஃபன் மட்டும், ஒரு கோடு மட்டும் போட்ட மாதிரி காட்டும். அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா rrbapply.government.in இந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ நீங்க செக் பண்ணும்போது எந்த ஸ்டேட்டஸுமே தெரியல அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் அகைன் செக் பண்ணி பாருங்க. ஸோ செக் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். நான் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. எக்ஸாம் டேட் வந்து கூடிய சீக்கிரத்துல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுல ஒரு 5 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா இந்த திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா நேத்து என்டிபிசிக்கான 6th செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ நான் இன்னும் என்டிபிசிக்கு படிக்க ஆரம்பிக்கல, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே வீக்லி பிளான்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
சாட்டர்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இதுல மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ன்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கு நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிஏ கோர்ஸ்ல கரண்ட் அஃபேர் பிளஸ் டெஸ்ட்டும் நம்ம வந்து புதுசா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499, என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 499. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அதாவது என்டிபிசியோட செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா 1499 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்திருக்க இன்ஃபர்மேஷனையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.